பண்ணுகிற போது நம்ம வேண்டியதை வேண்டிய வண்ணமாக சுவாமி நமக்கு அருள்வார். இந்த மகா கந்த சஷ்டியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடியோருக்கு பல வேண்டுதல்கள் இருக்குது. உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நான் முருகப்பெருமான் கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க அநேகமானோர் உண்டு. நம்முடைய வீடியோ கமெண்ட்ஸ்லேயே நான் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்கிறீங்க 8 வருஷம் விரதம் இருக்கிறேம்மா, 10 வருஷம் விரதம் இருக்கிறேம்மா, இன்னும் முருகன் கண்ணை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. கவலையே படாதீங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு குழந்தைய உங்கள் எல்லாருக்குமே, அனைவரும் விரதம் இருக்கிற அனைவருக்குமே தருவார். நாம் வழிபாடு அப்படிங்கிறத ஒரு பகுதியில் செய்தாலும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருத்துவம் அப்படிங்கிறத ஒன்று நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மருத்துவங்கிறது ஒரு தண்டவாளம், இறைவனுடைய அருள் என்பது ஒரு தண்டவாளம். இது ரெண்டுமே இணைந்து நம்ம பிரயாணம் பண்ணுகிற போது ஒரு ரயில் எப்படி ஓடுமோ அது மாதிரி தான்